பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று தாவீது தன்னுடைய மகன் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, ஒரு பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு ஆயத்தமாகி கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் தாவீதோடு கூட இடைப்பட்டு, நீ எனக்கு ஆலயம் கட்ட மாட்டாய், உன் கர்ப்பப்பிறப்பா இருக்கிற உன் மகன் சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தர் இந்த தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார். தாவீதுக்கு வாக்கு பண்ணபடினால் தன்னுடைய மகன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கான காரியங்களை சேகரித்து வைத்த பொன் வெள்ளி பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துவிட்டு தன்னுடைய இறுதி காலத்திலே தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிறான், நீ இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சாலமோனுடைய உள்ளம் பயந்து கொண்டிருந்தது. எப்படி ஒரு பெரிய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது? எனக்கு அவ்வளவு திறமை இருக்குதா? எனக்கு அவ்வளவு தகுதி இருக்குதா என்று சொல்லி சாலமோனுக்குள்ளே ஒரு அஹ், ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மை சாலமோனுக்குள்ளே காணப்பட்டது. எப்படி இந்த பெரிய வேலையை நான் செய்து முடிப்பேன்? ஒரு பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஏனென்றால் தாவீதை போல திறமசாலி இந்த சாலமோன் கிடையாது. இப்போ இந்த சாலமோன் இப்படி சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தாவீது சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு முன்னே இருக்கிற பெரிய சவால்கள், பெரிய காரியத்தை நம்ம எப்படி சாதிக்க போறோம், எப்படி நிறைவேற்ற போறோம் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படலாம். ஆண்டவர் மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவாவை தலைவனாக தேர்ந்தெடுத்தார். லட்சக்கணக்கான மக்கள், அந்த மக்களை வழிநடத்துகிற பொறுப்பை மோசேயின் வேலைக்காரனாக இருந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா இந்த யோசுவா மோசேயை போல ஒரு பெரிய ஒரு திறமசாலியோ, ஒரு பெரிய ஒரு தலைவனோ இல்லை. ஆரம்ப நாட்களில் இந்த இந்த யோசுவாவுக்கு ஒரு பயம் வந்தது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் வழங்க கெடுத்துள்ள ஜனங்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனங்கள், எத்தனையோ முறை மோசையை துக்கப்படுத்தினவர்கள், மோசையுடைய பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படியாத ஜனங்கள் எப்படி தன்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பார்கள் என்று சொல்லி அந்த யோசுவா அங்கலாய்த்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் யோசுவாட்ட பேசுகிறார். யோசுவா, நீ கலங்காது திகையாது, நான் உன் தேவன் என்று சொல்லி வாக்குகளை கொடுக்கிறார். நீ பலங்கொண்ட திடமனதாயிரு என்று வாக்குகளை கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்ட அந்த யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்தி, பத்திரமா வழிநடத்தி ஜனங்களை கானானுக்கு நேரே நடத்தி கொண்டு செல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல நமக்கு முன்பே பெரிய சவால்கள் இருக்கலாம். என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம் தெரியாமல் இருக்கலாம். ஆனா நாம் இன்றைக்கு சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, கவலைப்படாதிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபா மேல் முன்னே நீ சமபூமி ஆவா என்ற வார்த்தைப்படி நமக்கு முன்னே இருக்கிற பெரிய பர்வதங்கள் எல்லாம் கர்த்தர் சமபூமியாய் மாற்றி நாம் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்க அவர் வல்லமுள்ளவராய் போதுமானவராக காணப்படுகிறார். இந்த காலை வேளையில நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருந்து எல்லாவற்றையும் சரி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் பயந்து எப்படி அந்த ஆலயத்தை கட்ட போறேன் அப்படி சொல்லியிருந்த அந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தான். அல்லேலூயா. சிறப்பா சீரும் சிறப்பாய் கட்டி முடித்து தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான். அதே போல நம்மளால முடியாது என்கிற காரியத்தை கர்த்தரை முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நமக்கு முடியாது அப்படிங்கிற நீ சோர்ந்து இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. முடியாத காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு முடிய பண்ணுவார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். எந்தெந்த காரியத்தை குறித்து இது எனக்கு என்னால முடியாது அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களா? அந்த காரியத்தை கர்த்தர் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார், வெங்கல கதவை உடைப்பார். அந்த காலத்தில் பொக்கிஷத்தையும் புதையலையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம்,
கலக்கம், வேதனைகள் இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை சரியான பாதையில், நேர்த்தியான பாதையில் நம்மை கர்த்தர் வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இந்த இறை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து நீங்க சொல்லுகிற வார்த்தை, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமல் கலங்காமல் இரு. இந்த வார்த்தையின்படி இந்த இறை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். தேவனுடைய கரம் கொண்டு வழி நடத்தணும். இந்த இறை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.